ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. உபாகமம் 5:32. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாவ பரிகாரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சீனாய் மலையிலே கர்த்தரிடத்திலிருந்து கற்பனைகளை மோசே பெற்றுக்கொண்டாலும் அதில் தவறிய சந்ததியினர் வனாந்திரத்திலேயே மாண்டு போனார்கள். அந்த தவறை அடுத்து வரும் சந்ததியினர் செய்யக்கூடாது என்ற ஆதங்கத்தில் வலது இடதுபுறம் சாய்ந்து விட வேண்டாம் என்கிறார் மோசே. அதற்கு மோசே 3 விஷயங்களை கூறுகிறார். கேளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், அவைகளின் படியே நடவுங்கள் என கூறுகிறார். இதைத்தான் கிறிஸ்துவின் மூலமாக புதிய உடன்படிக்கையை தந்து தமது ஜீவனையை கொடுத்து நமது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனை குறித்தும் தேவ வார்த்தைகளை குறித்தும் நாம் உள்வாங்கி ஏற்றுக்கொள்வதே கேட்பது. வார்த்தையின் அர்த்தத்தையும் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பதையும் புரிந்து கொள்வதே கற்றுக்கொள்வது. கேட்டு புரிந்து கொண்டதை நம் வாழ்வில் செயல்படுத்துவதே அதன்படி நடப்பது ஆகும். இதுதான் கர்த்தருடைய வழி. நானே வழி என்று இயேசு கூறினார். அது சிலுவையை சுமக்கும் வழிதான், அது உபத்திரவத்தின் வழிதான், ஆனால் அதுதான் வழி. இயேசுவை பின்பற்றி நடக்க அழைக்கப்பட்ட நாம் எவ்வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம்? நம்மை திசை திருப்ப, இச்சைகளை தூண்டிவிட லேசான வழியை காட்டி ஏமாற்றுகிற சத்துரு நமது பாதையில் ஒளிந்திருக்கிறான். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்ல என்றும் நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்ல என்றும் அறிவேன் என நம்மை தேவக்கரத்தில் ஒப்புவிப்போம். நீங்கள் வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அந்த வார்த்தையின் உண்மைத்துவத்தை நாம் நிச்சயமாய் உணர்வோம். என்ன இடர் வந்தாலும் தேவ வார்த்தையை பற்றிட தேவனின் உதவியை நாடுங்கள். பசுதாவியானவரின் பலத்தால் ஆசீர்வாதமாக வாழ்வீர்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். தேவனே, நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த வழியிலே செல்ல கவனமாக இருக்கவும், வலது இடதுபுறம் சாயாமல் எச்சரிக்கையோடு இருக்கவும் உங்கள் கிருபை தாரும். இந்த நாளில் நடைபெறும் திருச்சபை ஆராதனைகளில் சபையார் கடமைக்காகவோ மாய்மாலத்தோடு இல்லாமல் முழு இருதயத்தோடும் அன்பு கூர்ந்து ஆராதனையில் தேவனை மைமைப்படுத்திடவும், சபைகள் வளர்ச்சி பெறவும், அனைத்து திருச்சபை போதகர்களும் முழு நேர ஊழியர்களும் தேவ ஒத்தாசையோடு ஊழியம் செய்யவும் ஜெபிக்கிறோம். உலகின் அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்றும் நீடிய பொறுமையுடனும் மனதுருக்கத்துடனும் காத்திருக்கிற தேவனின் அன்பை ஒவ்வொருவரும் அறிந்து உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுதல் செய்கிறோம். அரசு தேர்வுக்காக மாதிரி தேர்வுகளை எழுத படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் சிந்தனைகளை ஒருமனப்படுத்தி படிக்கவும், ஞானத்தில் குறைவுள்ள யாவருக்கும் சம்பூர்ணமாக ஞானத்தை கொடுக்கிற தேவன் தாமே நல்ல ஞானம் சுகந்தந்து பயங்கள் போக்கி தேர்வுகளை எழுதி சிறப்பாக வெற்றி பெற உதவி செய்திட ஜெபிக்கிறோம். இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்வில் கர்த்தருக்கு வைராக்கியமாக சாட்சியாக வாழவும், கர்த்தர் பசுத்த ஆவியினால் நிரப்பி பிரகாசிக்க செய்யவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீண்ட நாட்களாக வியாதியினால், உடல் பலவீனத்தினால், தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையினால், குடும்பத்தை விட்டு பிரிந்து போன பிள்ளைகளின் கவலைகளினால், தொழில் வியாபாரத்தினால், பல்வேறு பிரச்சனைகளினால் மன உளைச்சலோடு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை, பிரச்சனைகளை மேற்கொள்ள கர்த்தர் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் எனவும், ஆற்றி தேற்றி சமாதானப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள், தெருவோரங்களில் வாழ்வோர் நலன் காக்கப்படவும், ஏற்ற உதவிகள் கிடைத்திடவும், இரக்கத்தோடு பராமரிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், பரிசுத்தாவியானவரின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக வாழவும், கீழ்ப்படியாத முரட்டு சுவாபம் உள்ள பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும், பெற்றோரை கனம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமாய் வாழவும் இரக்கம் செய்யுங்க. சமூக வலைத்தள பாவங்களினாலும் ஆன்லைன் சூதாட்டங்களினாலும் சிக்கி தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கும் மக்கள் ரட்சிக்கப்படவும், வாலிபர்கள் தீங்கிலிருந்து விலக்கி குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும், பணியிட மாறுதலுக்காக காத்திருப்பவர்களுக்கும், சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்து மன உளைச்சலின்றி ஆசீர்வாதமாய் வாழ தயவு செய்ய ஜெபிக்கிறோம். இக்கொடிய காலத்தில் பெருகி வரும் பாலியல் குற்றங்கள் தடுக்கப்படவும், சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாய் வாழவும், இக்குற்றங்களில் ஈடுபடுகிறவர்கள் மனம் திரும்பவும், தேசத்தின் புனிதமும் அமைதியும் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே,
வானொலிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் நற்செய்தி கூட்டங்களிலும் செய்தியளிக்கும் ஊழியர்களது ஆரோக்கியத்திற்காகவும் திருமறை செய்திகள் அநேகரது ஆவிக்குரிய எழுச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இருக்கும் தடைகள் நீங்கவும், தடை செய்கிறவர்கள் கர்த்தரால் தொடப்படவும், மிஷினரிகள் மீது போடப்படும் பொய் வழக்குகளிலிருந்து மிஷினரி குடும்பத்தினர் விடுவிக்கப்படவும், கர்த்தர் நீதி செய்கிற தேவன் என்பதை மக்கள் கண்டுகொள்ளவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.